ஹாய் எவ்ரிவன். ரீசெண்டாக வந்து இந்த நியூ சென்னை ஷாப்பிங் பற்றி பேம்ப்ளெட் பார்த்துருந்தேன். லைக் என்ன திங்ஸ் வாங்கினாலுமே 149 அப்படின்னு போட்டிருந்தது, ஹோம் நீட் ஐட்டம்ஸ். சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். நியூ சென்னை ஷாப்பிங் ஹோம் நீட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கேஇ ஜெயலக்ஷ்மி திருமண மண்டபமில் போட்டிருக்காங்க. இது லொக்கேஷன் எக்ஸாக்டாக கிரைஸ்ட் கிங் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு நெக்ஸ்ட் பில்டிங், ஸ்ரீபெரும்பந்தூர் ஹை ரோட்டில் மணவாள் நகரில் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் யாராவது திருவள்ளூரில் இன்னென்ன அரௌண்டில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு விசிட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருந்தது. கிச்சனில் வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு மாதிரி, அண்ட் நிறைய நட்ஸ் பாக்ஸு, அஞ்சுரை பெட்டி, அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் ரேக்ஸ்லாம் இருந்தது. கிட்ஸ்க்குமே வந்து பிளாஸ்டிக்ஸில் டாய்ஸ் ஐட்டம்ஸ் வந்து லிமிடெட் கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸு, வால் டெக்கார்ஸு, வால் கிளாக்ஸ் எல்லாமே இருந்தது. அண்டு பிளாஸ்டிக்கில் வந்து ஆர்கனைசர்ஸு, ஸ்டோரேஜ் பெரிய ஸ்டோரேஜ் பாக்ஸு பிளாஸ்டிக்கில், அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டு, அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் பேஸ்கெட் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. நைஃப் செட்டு, சிசர்ஸு, அதுக்கப்புறமா டார்ச் லைட் இந்த மாதிரிலாம் இருந்தது. அங்கே வந்து சில ஐட்டம்ஸ் வந்து காம்போ ஆஃபர் மாதிரி இருந்தது. இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸில் வந்து இது ஒரு ஸ்மால் பிளான்ஸ் வந்து 2 எடுத்தால் 150, அண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்க பிளான்ட் எடுத்தால் ஒன்று வந்து 199 ருபீஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு செட் ஆஃப் 8 பவுல்ஸ், பிளாஸ்டிக் பவுல்ஸ் வந்து 150. பிளாஸ்டிக்கில் சர்விங் பிளேட்ஸு, அதில் வந்து ஸ்மால் பிளேட்ஸ் வந்து ஒரு 8 பீசஸ் வந்து 150 அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து மக்கு ஒரு 5 பீசஸ் மக் வந்து 150. நான் அங்கே பார்த்ததுலே பெஸ்ட்டு, இந்த ப்ரைஸ்க்கு வர்த்தானதுன்னா வந்து ஸ்டீல் பாத்திரம், அலுமினிய பாத்திரம் அண்ட் அயன் பாத்திரம். இதெல்லாம் வந்து சைஸ் வேரியாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, எது எடுத்தாலுமே 150 அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த அந்த ப்ரைஸ்க்கு வந்து வர்த்துன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து ஹேண்ட் பேக்ஸு, ஸ்லிங் பேக்ஸு, ஸ்லிப்பர்ஸு, அம்ப்ரெல்லா, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. இந்த பிளாஸ்டிக் ஸ்டூல்ஸு, அதுக்கப்புறமா டப்பு, ட்ரேஸு, லாண்ட்ரி பேஸ்கெட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. பக்கெட்ஸு, இதெல்லாம் இது வந்து ஐ திங்க் 199 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் நாங்கள் செக் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து செடி வளர்க்கறதுக்கான அந்த பிளாஸ்டிக் பாட்ஸுமே டிஃப்ரெண்ட் சைஸஸ், ஷேப்லலாம் வச்சுருந்தாங்க. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் இருந்தது. இந்த டெய்லி வேர் சாரீ மாதிரி இந்த பூனம் சாரீ எல்லாம் இருந்தது. அப்புறம் டிஷர்ட்ஸில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறமா கிட்ஸ்க்கு வந்து டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமும் வச்சுருந்தாங்க காட்டனில். அண்டு நாங்கள் அங்கே வந்து என்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுக்கப்புறமா தேவையான திங்ஸ் மட்டும் எங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் அப்படியே வாங்கிட்டு வந்தோம். பித்தளை சாமானும் கொஞ்சம் சின்ன ஐட்டம்ஸ் அங்கே இருந்தது. மேபி நான் சில ஐட்டம்ஸ் வந்து கவர் பண்ண மிஸ் பண்ணியிருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.